அண்மை செய்தி. கரூரில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் அடுத்தடுத்து வெளியாகும் காட்சிகள், அதில் ஒருவர் தொங்கிக் கொண்டே காப்பாற்றும் அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பேசிய போது பல அசம்பாவிதங்கள் நடைபெற்றது. குறிப்பாக 41 பேர் உயிரிழந்தார்கள், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டார்கள். அதிலே ஒரு பிரத்யேக காட்சி ஒன்று நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் எடுத்த காட்சி தற்போது கேமரா மூலமாக அது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் நாம் திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜய் ஒருபுறம் பேசிக் கொண்டிருக்கிறார். விஜய் பேசும்போது அவருக்கு இடதுபுறமாக எடுக்கப்பட்ட அந்த காட்சி தான் இது. அதாவது சுவரில் இருந்து தொங்கியபடியே அந்த இளைஞரை வட்டமிட்டு நாம் காட்டியுள்ளோம். அந்த வட்டத்திலே பார்க்கும்போது தெரியும், ஒரு இளைஞருக்கு மேலே இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் உதவி செய்கிறார்கள். அந்த இளைஞர் தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து கீழே நசுங்கி மயங்கி விழக்கூடிய பல பேரை மீட்டு அவரை மேலே மாடிக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கலாம். ஏற்கனவே அந்த தகடு போன்ற ஒரு விஷயம் இருந்தது. அந்த தகடு தான் நொறுங்கி கீழே விழுந்தது என்பதை நாம் அந்த இடத்திற்கே சென்று விளக்கி இருந்தோம். அதற்கு மேலே ஒரு மாடி இருக்கிறது. அந்த மாடி மீதுதான் 500க்கும் மேற்பட்டோர் ஏறி தப்பித்தார்கள் என்பதையும் நாம் ஏற்கனவே அங்கு களத்திற்கே சென்று விளக்கி இருந்தோம். இது விஜயை எடுப்பதற்காக வைக்கப்பட்ட பிரேம். அந்த காட்சியிலே அவருக்கு பின்புறத்திலே என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவரது பாதுகாவலரும் அதை பார்க்கின்றார். அதாவது விஜயுடைய பாடிகார்டு கருப்பு நிற உடை அணிந்திருக்கிறார். அவர் மீது எதுவும் வீசிவிடக் கூடாது என்பதற்காக பாதுகாப்பிற்காக அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறார், நேரடியாகவே பார்க்கிறார். ஆனால் பார்த்த பிறகு அவர் இந்த விஷயத்தை விஜயிடம் தெரிவித்தாரா என்பது தெரியவில்லை. ஆனால் ஒரு இளைஞர் ஒருவர் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள், மற்ற இளைஞர்கள் ஆகியோரை எல்லாம் தூக்கிவிடக்கூடிய அந்த காட்சியை நாம் திரையில பார்க்கலாம். அவ்வாறு தூக்கிதான் ஒரு 10க்கும் மேற்பட்டோரை அந்த இளைஞர் காப்பாற்றியிருக்கிறார். அது வீடியோ மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்தார். பல பேர் வாட்டர் பாட்டில் வேண்டும் என்று கேட்டார்கள். ஆதவ் அர்ஜுன் கீழே இருந்து கொண்டு வந்து கொடுத்தார். அந்த காட்சிகள் எல்லாம் தற்போது காட்சிகளாக அந்த வீடியோக்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.